தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சுயம்புலிங்கம் ஒரு கொலையை எப்படி மறைத்தார் என்பதுதான் பாபநாசம் திரைப்படத்தின் ஒன்லைன். கிட்டத்தட்ட இந்த படத்தைப் போலவே ஜார்க்கண்டில் ஒரு பெண் தனது கணவனையே கொன்று புதைத்துவிட்டு 7 மாதங்கள் சிக்காமல் இருந்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியைச் சேர்ந்தவர் ரம்பாலி. இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ள நிலையில் 12 வருடங்களுக்கு முன்பு சம்பா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். முதல் குடும்பத்தை விட்டு பிரிந்த ரம்பாலி இரண்டாவது மனைவி சம்பாவோடு ஜார்க்கண்டில் உள்ள பாதியா என்ற பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். வாரணாசியில் உள்ள முதல் மனைவியையும் பிள்ளைகளையும் அவ்வப்போது சென்று பார்த்து வந்திருக்கிறார் ரம்பாலி. இந்த சூழலில் 7 மாதங்களாக ரம்பாலி வாரணாசிக்கு செல்லவில்லை. அதோடு அவரின் செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரம்பாலியின் முதல் தாரத்து மகன் ராகுல் சித்தியான சம்பாவை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார். ரம்பாலி கேரளாவுக்கு வேலைக்கு சென்று விட்டதாகவும் அவரது சிம் கார்டு செயலிழந்து விட்டதால் கேரளாவில் இருந்து புது சிம் வாங்கி பேசுவதாக ரம்பாலி கூறியதாக சம்பா சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரின் பேச்சில் ராகுலுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு பாதியா கிராமத்துக்கு கிளம்பி வந்த ராகுல் சித்தியிடம் மீண்டும் விசாரித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கூறியதையே மீண்டும் சொல்லியிருக்கிறார். இதில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்த ராகுல் சன்கோ காவல் நிலையத்தில் தந்தையை காணவில்லை என புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துவங்கிய போது சம்பா அளித்த தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கிறது. அதோடு அவரின் நடவடிக்கை அந்த சந்தேகத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. இதனால் போலீசார் சம்பாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. ரம்பாலி தனது பூர்வீக நிலத்தின் ஒரு பகுதியை சமீபத்தில் விற்பனை செய்திருக்கிறார். அந்த பணத்தை 2 மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் முதல் மனைவிக்கு மட்டுமே முழு தொகையை கொடுத்திருக்கிறார். இது சம்பாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ரம்பாலியிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார். 2வது மனைவி நச்சரிப்பால் விரக்தியடைந்த ரம்பாலி மீதமுள்ள சொத்தில் ஒரு சிறு துரும்பை கூட எழுதி கொடுக்க மாட்டேன் என சம்பாவிடம் கராராக சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கோபத்தில் இருந்த சம்பாவை ரம்பாலியின் வார்த்தைகள் வெறிக்கொள்ள செய்திருக்கிறது. கணவனை ஒரேடியாக தீர்த்து கட்டிவிட்டு மீதமுள்ள சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போட்டிருக்கிறார். ரம்பாலியை கொலை செய்வதற்காக உள்ளூரில் உள்ள உறவினர்களின் உதவியை நாடியிருக்கிறார் சம்பா. சம்பவத்தன்று 3 பேர் கொண்ட அந்த கும்பல் இரவு உறங்கிக் கொண்டிருந்த ரம்பாலியை துப்பாக்கியால் சுட்டு வீட்டின் பின்புறம் இருந்த பாழடைந்த கிணற்றில் சடலத்தை வீசி மண்ணை போட்டு மூடியிருக்கிறது. ரம்பாலியை பற்றி கேட்பவர்களிடம் அவர் வேலைக்காக கேரளா சென்று விட்டதாக கதை கட்டியிருக்கிறார் சம்பா. 7 மாதங்களாகியும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராததால் கணவனின் சொத்துக்களை தனது பெயரில் மாற்றிக்கொள்ளும் வேளையில் இறங்கியிருக்கிறார் சம்பா. ஆனால் ரம்பாலியின் முதல் தாரத்து மகன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே போலீசார் அனைத்து உண்மைகளையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பா உட்பட 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி, தோட்டா உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.